அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் கயிறுடன் அவிழ்க்கப்பட்ட காளைக்கு முதல் பரிசு வழங்கி மோசடி நடைபெற்றுள்ளதாக காளை உரிமையாளர் மதுரை ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், விவரம். வணக்கம் பிரகாஷ். உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் கயிறுடன் அவிழ்க்கப்பட்ட காளைக்கு முதல் பரிசு அந்த டிராக்டர் வழங்கப்பட்டு மோசடி என்பது நடைபெற்றுள்ளதாகவும், சிறப்பாக விளையாடிய எங்களது காளைக்கு எந்த மரியாதையும் இல்லை என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த காளையின் உரிமையாளர் மனு என்பதை அளித்திருக்கிறார். காளைக்கான முதல் பரிசு அறிவிப்பில் அதிகாரிகளின் உதவியோடு மோசடி நடந்துள்ளது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாகவும் காளையின் உரிமையாளர் தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தை பொங்கல் முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி என்பது கடந்த 15ஆம் தேதி நடைபெற்றது. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த அரசு சார்பில் விதிகளுக்கு உட்பட்டு போட்டி என்பது நடத்தப்பட்டது. காலை 7:15 மணி முதல் மாலை 6 மணி வரை 11 சுற்றுகளாக இந்த போட்டி என்பது நடைபெற்றது. இந்த போட்டியில் சிறந்த காளைக்கான முதல் அப்புறம் மந்தை விருமாண்டி பிரதர்ஸ் காளை அறிவிக்கப்பட்டு இந்த டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. காளைக்கான பரிசு அறிவித்த போதே காளையின் உரிமையாளர்கள் சிலர் தங்களது காளை சிறப்பாக விளையாடியதாகவும் முதல் பரிசு அறிவிப்பில் குளறுபடி உள்ளதாகவும் அப்போதே மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டார்கள். ஆனாலும் முதல் பரிசு அவனியாபுரம் மந்தை முத்துக்கருப்பன் விருமாண்டி பிரதர்ஸ் என்ற பெயரில் அவிழ்க்கப்பட்ட காளைக்கு உரிமையாளருக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் 7வது சுற்றில் விளையாடிய அந்த முதல் பரிசு அறிவிக்கப்பட்ட மந்தை முத்துக்கருப்பன் விருமாண்டி பிரதர்ஸ் என்ற அந்த காளை கயிறுடன் வாடிவாசலிலிருந்து வெளியேறி விளையாடியதாகவும், மேலும் எல்லை கோட்டை தாண்டிய பின்னர் மீண்டும் கயிறால் அந்த இழுக்கப்பட்டு பின்னர் விதிகளை மீறி விளையாடியதற்கான வீடியோ பதிவுகள் உள்ள நிலையில் முதல் பரிசு வழங்கி அதிகாரிகள் மோசடி செய்துள்ளனர் என அந்த புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார். 3வது சுற்றில் அவனியாபுரம் AK கண்ணன் பெயரில் அவிழ்க்கப்பட்ட அந்த காளை காளையை முதல் பரிசுக்கு அறிவிக்காமல் அதிகாரிகள் ஏமாற்றி விட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த குறைதீர் கூட்டத்தில் மாட்டின் உரிமையாளர் ரித்தீஷ் அந்த மனு என்பதை அழைத்திருக்கிறார். இதையடுத்து இந்த செய்தியாளர் சந்தித்த போது அந்த மதுரை அவனியாபுரம் AK கண்ணன் என்பவரின் பெயரில் அவிழ்க்கப்பட்ட காளையின் உரிமையாளர் ரித்தீஷ் எங்களது காளை 55 நொடிகள் சிறப்பாக களத்தில் நின்று விளையாடியதாகவும், ஆனால் தற்போது முதல் பரிசு வழங்கப்பட்டுள்ள அந்த விருமாண்டி பிரதர்ஸ் காளை என்பது கயிறுடன் அந்த வாடிவாசலில் இருந்து வெளியேறியதாகவும், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த போட்டி என்பது நடைபெற்றாலும் கூட அந்த போட்டியின் வர்ணனையாக தொடர்ந்து எந்த காளை கயிறுடன் அவிழ்க்கப்படுகிறதோ அந்த காளைக்கு பரிசும் கிடையாது, அந்த காளை போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்க முடியாது என தொடர்ந்து காலை முதல் மாலை வரை அந்த போட்டி நடைபெற்ற போது பல்வேறு முறை அவர் அறிவித்திருந்தார். ஆனால் இந்த போட்டியில் பங்கேற்று அந்த கயிறுடன் அந்த காளை எல்லை கோட்டை தாண்டிய பின்னர் மீண்டும் அந்த ஆதாரங்கள் எங்களிடம் இருப்பதாகவும், ஆனால் கயிறுடன் விளையாண்டு வெளியே ஏறிய காளையை மீண்டும் களத்தில் விளையாட வைத்து அவர்கள் இந்த காளைக்கு முதல் பரிசு வழங்கி இருப்பது, இது அதிகாரிகள் அந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்னதான் அந்த வீடியோ பதிவுடன் அந்த மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் அந்த மனு கொடுத்திருக்கிறார். இது இந்த மாவட்ட ஆட்சியர் வருவாய், ஆனால் நாங்கள் ஆர்டிஓவிடம் அந்த மனு கொடுக்க இருக்கிறோம். ஆனால் எங்கள் மனு மீது உரிய நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். எங்களுக்கு அந்த முதல் பரிசான அந்த டிராக்டர் என்பது அந்த பரிசு என்பது எங்களுக்கு முக்கியம் இல்லை எனவும், அந்த சிறப்பாக விளையாண்ட காளையை அந்த எங்கள் காளை என அறிவிக்க வேண்டும். ஆனால் அந்த அறிவிக்காமல் சிறப்பாக விளையாடாத அந்த கயிறுடன் வெளியே வந்த அந்த காளைக்கு முதல் பரிசு கொடுத்திருப்பது இந்த ஜல்லிக்கட்டு அந்த இதில் அந்த அதிகாரிகள் செய்த தவறை இது வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் இந்த புகாரை கொடுத்திருப்பதாகவும், அதனால் எங்களது காளை வெற்றி பெற்றதற்கான அந்த அறிவிப்பு வரும் வரை நாங்கள் தொடர்ந்து அந்த சட்ட போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்துதான் அந்த காளையின் உரிமையாளர் ரித்தீஷ் என்பவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரை சந்தித்து அந்த மனு என்பதை கொடுத்திருக்கிறார். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். கவரோட போகக்கூடாது, எந்த மாட்டுக்குமே விதிமுறை அதுதான். கவரோட எந்த மாடும் போகக்கூடாது, எல்லை கூட தாண்டக்கூடாது. எல்லை கூட தாண்டினா கிடையாது பரிசு. எல்லை கூட தாண்டி வந்த மாட்டுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அந்த மாட்டுக்காரங்க கவரை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த வீடியோவில் ஃபுட்டேஜ் நல்லா தெரியுது. அந்த வீடியோ ஆதாரத்தில் மாட்டுக்காரங்க கையை பிடிச்சி கவரை பிடிச்சி இழுக்கிறாங்க. வாவலாடு அந்த மாடை தெற்கு தாலுகாக்காரங்க இதை நோட் பண்ணாங்களாம். இது பெரிய தப்பு.
நான் நீதிமன்றத்துக்கு போய் அவங்களையும் மேலே மனு கொடுத்து நான் இது வந்து பிஆர்ஓவும் எல்லாம் தலையிட்டு தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு எங்கிட்ட. இது முழுக்க முழுக்க எங்களுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு மக்கள் சப்போர்ட்டு அதிகமாக இருக்குது. யூடியூப், இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயுமே சிறந்த மாடு ஏகே கண்ணை மாடு தான் அதிகமான சப்போர்ட் பண்ணுறாங்க. மக்கள் தீர்ப்பை பாருங்கள். இது நல்ல முடிவு. மாவட்ட ஆட்சியர்னா ஆர்டிஎம்மாவும் இது நான் தெற்கு தாலுகாக்காரங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல முடிவு. நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் வெல்வோம். நீதிமன்றத்துக்கு உறுதியாக போவோம். நாளைக்கு வந்து தாக்கல் பண்ண போகிறோம். நாங்கள் அருமையான சிறப்பான விளையாட்டு பார்த்தீங்களா? களத்தில் யாருனாச்சும் கிரவுண்டில் இருந்தாங்களா? மாட்டுக்காரங்க ஒரு ஆள் கூட நிற்கலை. அவ்வளோ தூரம் வாடிவாசலை 2 பக்கம் முணந்து பார்த்து 2 பக்கம் கட்டையில் பாஞ்சு அப்படி நின்று விளையாடுது. கட்டையில் கந்த நில குழஞ்சு போய் நிற்கிறாங்க வீரர்கள். ஒரு வீரர்கள் நில குழஞ்சு போய் இந்த காளையை எப்பறம் பிடிக்க முடியும்னு சொல்லி கம்பி வெளியில் தொத்தி நின்றுக்கிருக்காங்க. ஒரு கட்டையிலேருந்து பிடிச்சி எல்லக்கோடு வரை ஒருத்தையும் பிடிச்சி நிற்கிறான். அதை பிடிச்சி 100 அடி கவுரை பிடிச்சி இழுக்கிறாங்க. இதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் நல்லா கண்காணிக்க வேண்டும். அதில் ஆடியோ கண்காணிக்க வேண்டும். ஒட்டுமொத்த இதெல்லாம் நினைக்கும் போது வருடந்தூறும் இந்த முடக்கத்தான் மணி போராடி 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 செத்து மடிஞ்சுக்கு இருக்கிறது தான் காலம். இன்னமும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. இன்னமும் எங்களுக்கான ஒரு வரலாற்று ஆவணத்தை வந்து இவ்வளோ தூரம் ஒரு வரலாறை வந்து புதைக்கிறதுக்கு சமம். இங்கே பாருங்க, பூரா எல்லாம் வீடியோ இருக்குது. எங்கேயெல்லாம் போக முடியாது. பிரைஸ் எங்களுக்கு முக்கியம் இல்லை. அவங்ககிட்ட இல்லாத நிலம் இல்லை, வளம் இல்லை. இந்த டிராக்டரை கொண்டு போய் நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பேரை மட்டும் கொடு, டிராக்டரை கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் நாங்கள் வரலாறு முழு சொல்லிக்கிட்டே இருக்கோம். வருஷம் முழு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஊரையும் பேரையும் இந்த மண்ணில் பதிக்கிறதுக்கு தான் வர்றோம். உங்கள் காருக்கோ இப்போ இந்த காருக்கோ இந்த ஃப்ளைட்டை கூட போடுங்க, எங்களுக்கு தேவையில்லை. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.